ஆசீர்வாதம் பண்ணுங்க. குலீப காவலி. என்ன பழைய படத்து பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு? குலே பகவாளின்னா குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. சரி சரி சரி. எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? உங்க வீட்ல கிணறு இருக்கா? கிணறா? அது எங்க ஆரம்பிச்சு எப்படி சாப்பிடுவீங்க? அவரு ஏதோ சொல்ல வராருங்க. அது தெற்கு பக்கமா இருக்குல்ல, அத வடக்கு பக்கமா தள்ளி வைங்க. தெக்க இருந்து வடக்க நவுத்திருக்க, அது என்ன சோபாங்களா? அடேய், என்ன ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்த? நீ இருக்கிற இந்த வீட்ல கங்கை பொங்கும். என்ன சொல்றீங்க? இந்த வீட்ல கங்கை பொங்கும்னு. ஐயோ ஐயோ, பாத்தியா, இந்த வீட்ல நான் மட்டும்தான் இருக்கேன். நீங்க எல்லாம் அப்பப்ப வந்தீங்கன்னா ஏதாவது பேசி சிரிச்சிட்டு இருக்கலாம்ல. அது சரி, எங்க வீட்டுக்காருக்கு ஊர் ஊரா சுத்துற உத்தியோகம். அவர் மாசத்துல 4-5 நாள் தான் வீட்டுக்கே வந்துட்டு போவாரு. அந்த நேரத்துல நானும் இல்லன்னா என் மூஞ்சி மறந்து போகும்ல. அது சரி. மீரா, இவ்வளவு பெரிய வீட்ல தனியா இருக்க கஷ்டமா இல்ல? அப்பப்ப சொந்தக்காரங்க வந்துகிட்டு இருக்கிறதுனால ஒண்ணும் தெரியாது. நிறைய சொந்தக்காரங்க இருந்தா சந்தோஷமா தான் இருக்கும். கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? என் சொந்தக்காரங்க அடிக்கிற லூட்டி இருக்கே தாங்க முடியாது. அதுலயும் எங்க அப்பா இருக்க நல்லது பண்றதா சொல்லி ஏதாவது சிக்கல் எடுத்து வச்சிருவாரு. அப்புறம் நான் தான் போய் காப்பாத்தணும். அவரை எதுக்கு வெளியே அனுப்புன? நான் எங்க அனுப்புறேன்? அசந்த நேரத்துல அவரா கிளம்பிடுவாரு. மீரா, மீரா, என்னப்பா இது கையில குடம்? யாராவது தண்ணி பிடிக்க வச்ச குடத்தை தூக்கிட்டு வந்துட்டீங்களா? என்னம்மா நீ என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிட்ட? மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுற அல்ப புத்தி எனக்கு கிடையாது. சரி, இந்த குடம் ஏது? அப்படி கேளு. கோவில்ல கதை கேட்கலான்னு போனேன்னா, கோவில்ல ஒரு பெரியவர் கதை சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் கதை சொல்லும் போது நடுவுல போகும்போது நாம எதை கொண்டு போறோம் அப்படின்னு யோசனை பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சரி, விஷயத்த சொல்லுங்கப்பா. சரி, அந்த பெரியவர் நான் போகும்போது எதையோ எடுத்துக்கிட்டு போக சொல்றார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். கதை முடிஞ்சது. பக்கத்துல பார்த்தேன், இந்த குடம் தான் இருந்தது, எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, கோவில் குடத்தை தூக்கிட்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அப்படின்னா போகும்போது எதை கொண்டு போக போறோம் அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னாரே, அதுக்கு என்ன அர்த்தம்? போற போதுன்னு அவரு சொன்னது கடைசி நேரத்துல உயிர் போகிறதுன்றது அர்த்தம். ஓ, அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? அப்படி ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. ஐயோ, என் தலை எழுத்து. முதல்ல குடத்தை கோயில கொடுத்துட்டு வாங்க. குடம் அழகா இருக்கு. இதை விட ஜெயில் அழகா இருக்கும். பரவாயில்லையா? கொண்டு போய் கொடுப்பேன். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? வர வழியில ஒரு பாத்திர குடக்குள்ள நுழைஞ்சு குடத்துல உன் பேரை போட்டுக்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, ஏப்பா இப்படி தப்புக்கு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? சரி சரி, மறுபடியும் அதே கடைக்கு போயிட்டு குடத்துல இருக்கிற மீரான்ற பேர் பக்கத்துல உபயம்னு போட்டு திரும்ப கோவில கொண்டு வச்சுட்டு வந்துருங்க. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்க. ஏற்கனவே அந்த குடத்துல உபயம் குமார் அப்படின்னு போட்டிருந்ததே. அப்படி பேர் போட்டிருந்ததுல அப்பவாது மண்டையில ஏற வேண்டாம் இது கோவில் குடம்னு. அது கதை கேட்ட மயக்கத்துல என்ன அறியாம இது நடந்து போச்சு. இப்ப இந்த குடத்தை என்னதான் பண்றது? அடகு வச்சிருவோமா? கோவில் குடத்தையா? பின்ன என்னதான் பண்றது? ஐயோ, நீங்க நேர தர்மகர்த்தா வீட்டுக்கு போய் நடந்தது எல்லாம் சொல்லி அவர் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்டு குடத்தை கொடுத்துட்டு வாங்க. அது கதை முடிஞ்சதும் கோவில் தர்மகர்த்தா என்னோட பேசிக்கிட்டே தான் தெருமுனை வரைக்கும் வந்தார். இதே மாதிரி ஒரு குடம் கோவில்ல இருக்குன்னு கேனத்தனமா சொன்னாரே ஒழிய இது கோவில் குடம்னு சொல்லவே இல்லையே. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. முதல்ல குடத்தை கொண்டே கோயில கொடுத்துட்டு வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, குடத்தை எடுத்துக்கிட்டு வந்ததுக்கே இப்படி திட்டுறியே, முதல்ல கோவில் மணியத்தான் எடுத்துக்கிட்டு வரலாம் நினைச்சேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. மீரா, இத்தனைக்கும் காரணம் அந்த கதை சொன்ன பெரியவர். இந்த குடத்தை அவர் வீட்டு திண்ணையிலேயே வச்சுட்டு வந்துடுறேன். ஓ கடவுளே. மீரா, உங்க அப்பா நிஜமாவே ரொம்ப டார்ச்சர் போல இருக்கே. உங்க அப்பாக்கு ரொம்பவே ஞாபகம் மறதி ஜாஸ்தி போல. எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு தடவை கல்யாண வீட்டுக்கு போயிருக்காரு. பாதி வழி வந்ததோ கொடைய மறந்துட்டேன்னு சொல்லி திரும்ப கல்யாண வீட்டுக்கு போய் கொடைய எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுல என்ன தப்பு? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவர் கொடையை எடுத்துட்டு போலன்னு. ஓ, நீங்கெல்லாம் நினைக்கிறீங்க பெரிய வீட்டுல நான் சந்தோஷமா இருக்கேன்னு. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கும்போது நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? மீரா, நீ கங்கைப்ப சாமி பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? யார் அவரு? பெரிய சித்தர் மாதிரி அவர். அவருக்கு 80 வயசு ஆகுது. அவர் வீட்டுல காலடி எடுத்து வச்சா அந்த வீட்டுல அதுக்கப்புறம் நிம்மதிதான். மீரா, எல்லா மனுஷனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு.
மகா சொன்ன மாதிரி அந்த பெரியவரை ஒரு தடவை பார்த்தாதான் என்ன? அவர் எந்த ஊர்ல இருக்காரு? விருகம்பாக்கத்துல தான் இருக்காரு. வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கு போய் அவரை பார்க்கலாமா? சரி, வெள்ளிக்கிழமை போலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். யாருமா? நாங்க பெரியவரை பார்க்க வந்திருக்கோம். பெரியவரை பார்க்கணுமா? இதுதான் முதல் தடவையா இல்ல ஏற்கனவே வந்திருக்கீங்க? இதான் முதல் தடவை. அப்ப ஒரு 500 ரூபா. எதுக்கு சொல்லவே இல்ல? இவர் மனசு வச்சாதான் சாமியாரை பார்க்க முடியும். அப்படிங்கறியா? சரி, இந்தாங்க. 5 நிமிஷம் தான் டைம். சரிங்க. அதுக்குள்ள நீங்க பார்த்துட்டு போயிடணும். அப்புறம் அவரா இஷ்டப்பட்டாதான் பேசுவாரு. சரிங்க. நீங்களா ஒரு வாயை கிளறிடக்கூடாது. இல்ல கிளற மாட்டோம். வாழைப்பழத்தை உரிச்சு திடீர்னு மூஞ்சில அடிப்பாரு. நீங்க வருத்தப்படக்கூடாது. ஏன் எதுக்காக வாழைப்பழத்தை மூஞ்சில அடிக்கிறாரு? அப்படி அடிச்சாருன்னா அவங்க கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. கண்ணத்துல காரி தூ அப்படின்னு துப்புவாரு. என்ன கன்றாவி இது? நீங்க கவலைப்படக்கூடாது. இல்ல அப்படி துப்புனாருன்னா அவங்க லட்சாதிபதி ஆயிடுவாங்க. சரி, அவரை பார்க்கலாங்களா? பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க நீங்க பெரியவரை போய் மரியாதை இல்லாம பெருசுன்னு கூப்பிடுறீங்க? அவரும் காசு வாங்க மாட்டாரு, என்னையும் காசு வாங்க விட மாட்டாரு, என் செலவுக்கு பணமும் தர மாட்டாரு. அப்புறம் அந்த பெருசுக்கு இன்னாத்துக்கு மரியாதைன்ற. அப்புறம் நீங்க எதுக்குங்க அவர் கூட இருக்கிறீங்க? அப்பப்ப தாடியை தடவி தங்க புஷ்பம் எடுக்கிறாரு. அந்த டெக்னிக்கை மாத்திரம் கத்துக்கிட்டேன், எகிரிடுவேன். அது வரைக்கும் இங்க இருந்தாகணும்ல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், திடீர்னு நீங்க யாரோ ஒரு கால்ல விழுந்துடாதீங்க. ஏன் அவருக்கு பிடிக்காதா? அவருக்கு யானை கால் விழுந்தா உங்க மண்டையில அடிபடும். வணக்கம் சாமி. என்ன பேசாம போறாரு? பாதி தூக்கத்துல எழுந்துட்டார்ல, சுண்டி விட்ட எறும்பு மாதிரி ஒரு சுத்திட்டு திரும்ப வந்துருவாரு. ஏண்டி இந்த ஆளை பார்த்தா கிறுக்கு மாதிரியே இருக்கு, இவரை போய் சித்தர்னு சொல்ற? ஏய் மீரா, இங்க வந்து அவரை பத்தி தப்பா கூட மனசுல நினைச்சிடாத, அவரு கண்டுபிடிச்சிருவாரு. பில்டப் கொஞ்சம் ஓவரா இருக்கு. யாரு? ஆசீர்வாதம் பண்ணுங்க. குலேபகாவலி. என்ன பழைய படத்து பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு? குலே பகவாளின்னா குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. சரி சரி சரி. உனக்கு வேற என்ன கேட்கணும்? இன்னும் கேட்கவே ஆரம்பிக்கல சாமி. நீங்க எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு காலடி எடுத்து வைக்கணும். ஜாலிலோ ஜிம்கானா. சரி சரி. சுத்திட்டு வருவாரா? வரமாட்டாரு, கிளம்பி போயிட்டாரு. அப்ப ஜாலிலோ ஜிம்கானா என்ன அர்த்தம்? உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு டைம் இல்லைங்கிறாரு. சரிதான், போலாமா? அம்மா போயிடாதீங்க, 1000 ரூபா வெட்டுங்க, பெருசா நான் ஓடிக்கிட்டு வர்றேன். வருவீங்கல்ல, அப்ப தரேன். இத பாருங்க, வீட்டுக்கு வரும்போதாவது கொஞ்சம் தெளிவா பேச சொல்லுங்க. ஒவ்வொரு சமயம் பாக்குறவங்க ஆச்சரியப்படுற மாதிரி தான் பேசுவாரு, ஆனா சில சமயம் சொதப்பிடுவாரு. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் பார்த்து அழைச்சிட்டு வரேன். என்னமோ நீங்க சொல்றீங்க, எனக்கு என்னமோ இவர் மேல நம்பிக்கை கிடையாது. தாட்டு பத்திரி தாமா அப்படின்னா போயிட்டு வர்றோம்னு சொல்றோம். எங்களுக்கு இந்த பாஷை தெரியும்ல. ஏமிரா, பாட்டி எப்ப வருது? பாட்டியா? கொஞ்சம் மரியாதையா பேசுறீங்களா? வயசானவர் வரப்போறாரு, அவர் வந்துட்டு போற வரைக்கும் கொஞ்சம் பணிவா பேசு. அது சரி, யார் வந்தாலும் சரி வெளியில ஹால்லயே உட்காந்து வச்சு பேசி அனுப்பிச்சிடு. யா என்ன ஏன்? போன வாரம் குரோம்பேட்ல ஒருத்தன் குறி சொல்றேன்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு போகும்போது 2 பட்டுப்படுவையும் ஒரு வைர நெக்லஸையும் தூக்கிக்கிட்டு போயிட்டான். வயசானாலும் அவர் உங்கள மாதிரி இல்ல, அவரு குறி சொல்றவர் இல்ல, பெரிய சித்தர். ஏதோ நம்ம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் பொங்கும்னு தான் நான் அவரை வர சொல்லி இருக்கேன். அதுக்கு போய் 1008 நொட்டு நோன சொல்லிட்டு இருக்காதீங்க. உன்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு தான் இதுல நம்பிக்கை ஜாஸ்தி, அதனால தான் சுலபமா ஏமாந்து போயிடுறீங்க. பேப்பர்ல எவ்வளவு நியூஸ் படிக்கிறோம். ஹலோ,
ஆஹா, ஓ அங்க வந்துட்டீங்களா? அங்க இருந்து பக்கம் தாங்க. ஒண்ணும் இல்ல, அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து லெஃப்ட் கட் பண்ணி ரைட் கட் பண்ணி மறுபடியும் ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா அங்க ஒரு ரவுண்டானா இருக்கும். அதே 2 ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா அங்க ஒரு குத்தல் இருக்கும். அந்த குத்தல்ல நின்னு என் பேரை சொல்லி கேட்டீங்கன்னா யாரு கேட்டாலும் சொல்லிடுவாங்க. ஐயோ, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்காக நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கேன். எப்படியாவது விசாரிச்சுட்டு வந்துருங்க. சரி சரி சரி. பெரியவரோட சிஷ்யன் நம்ம வீடு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கே வழி தெரியல, அவர் எங்க மோட்சத்துக்கு வழி சொல்ல போறாரு? பேசினவரு பெரியவர் இல்ல, அவரோட சிஷ்யன். நீங்க வாசல்ல போய் நின்னு ஏதாவது வண்டி வருதான்னு பாருங்க. ஏதாவது வண்டி நம்பர் இருக்கா? அவங்க எந்த வண்டியில வர்றாங்கன்னு என்கிட்ட சொல்லல. அப்புறம் நான் எப்படி நம்பர் சொல்ல முடியும்? போய் நில்லுங்க போங்க. மீரா, அரை மணி நேரம் தான் வாசல்ல வெயிட் பண்ணுவேன். அதுக்குள்ள யார் வராங்களோ அவங்க தான் சித்தர். நீங்க போய் நில்லுங்க, நான் சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். 2 செகண்ட்ல மாத்திடுறேன். சார் டைம் என்னாச்சு? எதுக்கு கேட்குற? கடையை திறக்கணும். ஏயா தினம் தான் கடையை திறக்கிற, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா டைம் விசாரிக்கிற? ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு கடை திறப்பேன். ஆ, அதான் கேட்டேன் டைம் என்னன்னு. ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு கடை திறப்பியா? ஆ. சரி. ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு கடை. அட, திருட்டு பயலா இவன். ஐயோ, இந்த சித்தர் சீக்கிரம் வந்து தொலைஞ்சா பரவாயில்லையே. சார், இதுதானே 14ஆம் நம்பர் வீடு? ஆமா, நீங்க யாரு? எங்கட வர சொல்லி மீரான்னு ஒரு அம்மா சொன்னாங்க. ஓஹோ, அதனால தான் கேட்டேன். அந்த சித்தருடைய அடியாள்களா நீங்க, இல்ல சிஷ்யர்களா? நான் சிஷ்யன். அப்ப இந்த கிழவர் யாரு? இந்த பெரியவர் தான் சித்தர். இவர் சித்தரா? சித்தர்னா சாதாரணமா கார்ல வந்து இறங்குவாங்க, இல்ல கால் டாக்ஸில வந்து இறங்குவாங்க, அட்லீஸ்ட் ஆட்டோ ரிக்ஷாலையாவது வருவீங்கன்னு பார்த்தேன். இப்படி டிவிஎஸ் 50ல வந்திருக்கீங்களே. இவர் வழக்கமா சைக்கிள்ல தான் வருவார். மழை வந்துருமோன்னு நான் தான் சீக்கிரமா வண்டியில அழைச்சிட்டு வந்தேன். ஆமா, நீங்க யாரு? நான் தான் மீராவோட அப்பா ஐயாசாமி. உங்ககிட்ட ஒருத்தன் கொத்து சாவியை காட்டிட்டு போனான்ல, அவன் இந்நேரம் ஏதாவது கடையை திறந்துருப்பான். அவங்க கிடக்காங்க திருட்டு பய. அந்த திருட்டு பயலை பத்தி நமக்கு என்ன? என்னது, கொத்து சாவியை எங்கிட்ட காட்டிட்டு போனது இவருக்கு எப்படி தெரியும்? ஐயோ, அப்பா இவர் இங்க இல்லவே இல்லையே. ஆஹா, நிஜமாவே இவர் சித்தர் தான். உள்ள வாங்க சுவாமி, வாங்க. வாங்க 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 வாங்க. எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? உங்க வீட்டுல கிணறு இருக்கா? கிணறா? அது எங்க ஆரம்பிச்சு எப்படி சாப்பிடுவீங்க? அவரு ஏதோ சொல்ல வராருங்க. அது தெற்கு பக்கமா இருக்குல்ல, அத வடக்கு பக்கமா தள்ளி வைங்க. தெக்க இருந்து வடக்க நவுத்திருக்க, அது என்ன சோபாங்களா? அடேய், என்ன ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்த? என்ன ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? ஏன் கூட்டிட்டு வந்த சொல்லு. தர்மாம்பா. அம்மா, தர்மாம்பான்னு சொன்ன உடனே அறுத்து விட்ட கோழி மாதிரி இப்படி துடிக்கிறாரு. தர்மாம்பா இவர் சம்சாரம். பேரை கேட்டாலே நடுங்கிருவாரு. போச்சுடா, சித்தரா இருந்தாலும் இந்த சிக்கல்ல இருந்து தப்பிக்க முடியாது போல இருக்கே. ஐயா, உங்ககிட்ட சில கேள்விகள் எல்லாம் கேட்கணும். கேளுமா. நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க நல்லா இருக்காங்க, அது ஏன்? அது நல்லவன் நல்லவனாவே இருக்கான், ஆனா கெட்டவன் நல்லவனா இல்லை. என்னது இது, ரொம்ப குழப்பமா ஒரு பதிலை சொல்றாரு. ஐயா, சொர்க்கத்துல இடம் கிடைக்க என்ன பண்ணணும்? இது கூடவா தெரியல? www.sorgam.comல போய் புக் பண்ணணும். இவரை கூப்பிட்டதே தப்பு போல் இருக்க. ரொம்ப குழப்புறாரு. ஐயா, என் ஃப்ரெண்டோட காது கேட்கலையா? ஐயா, அது அவர்கிட்ட சொல்லுங்கம்மா. ஐயா, என் ஃப்ரெண்டோட புருஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும், அது எப்ப கிடைக்கும்? இன்னும் 1 மாசத்துல. 1 மாசத்துல கிடைச்சிருமா? இல்ல, 1 மாசத்துல அவருக்கு வேலை போயிடும். அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு கூடவே இருப்பாரு. மீரா, இவர்கிட்ட ஏதோ பவர் இருக்கு. உள்ள வரும்போது கொத்து சாவி மேட்டரை சொல்லி என்ன குளிக்கிட்டாரு. ஐயா, நிரந்தரமான நிம்மதி வேணும்னா என்ன பண்ணணும்?
அப்பீட் ஆயிடு. அப்பீட்டா? இல்லம்மா, உசுறு போனா தான் நிம்மதி. ஓ. அது வரைக்கும் நிம்மதியே கிடையாதும்மா. அதிகமா கேள்வி கேட்டு அவரை தொந்தரவு பண்ணிடாதீங்க. அப்புறம் டென்ஷன் ஜாஸ்தியாகி சோபா கிழிச்சு பஞ்சா பறக்க விட்டுருவாரு. ஐயோ, அவர் பாட்டுக்கு எங்கேயோ போறாரு, எங்க போறாரு? அவரு எப்பவுமே அப்படிதான், அப்படியே சுத்திட்டு திரும்ப வந்துருவாரு. அவர் நடந்து போனா விட்டுருங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன், என்ன ஆயிடும்? அழ ஆரம்பிச்சிருவாரு. கண்ட்ரோல் ஆகிறதுக்கு 3 நாள் ஆகும். ஐயா. நீ இருக்கிற இந்த வீட்ல கங்கை பொங்கும். என்ன சொல்றீங்க? இந்த வீட்ல கங்கை பொங்கும்னு. என்னங்க நீங்க? கங்கை எங்க இருக்கு? நம்ம வீடு எங்க இருக்கு? கங்கை எப்படி இங்க பொங்கும்? ம், இங்க வா. இந்த வீட்ல கங்கை பொங்கும். எப்படி? ம், இப்படி 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 இப்படி. ம், கங்கை பொங்கும். கங்கை பொங்கும். சரி, சரி. கங்கை பொங்கும். சரியான லூசா இருக்கிறாரு. என்னென்னமோ பேசிட்டு எங்க அப்பாவை வேற அடிச்சிட்டு போறாரு. அப்பா, ரொம்ப வலிக்குதா? சரியான அடி. அப்பர் பர்த்ல ஒரு பல்லே ஆடுது. எங்க இருந்து வருது? அப்பா, அப்பா, என்னம்மா உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா? சத்தமா? எனக்கு ஒண்ணும் கேட்கலையே. எனக்கு கேக்குது. அப்பா, சித்தர் ஒருவேளை எதையாவது புதைச்சு வச்சுட்டு போயிட்டாரோ? என்னம்மா, வீட்டுக்குள்ள எப்படிமா பதைக்க முடியும்? இல்ல இல்ல, எனக்கு ஏதோ சத்தம் கேக்குது. எங்க? இல்லையே, அங்க. எங்க? அப்பா, அந்த சித்தர் சொன்ன மாதிரியே கங்கை பொங்கிடுச்சு. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. பொங்கி வருதாங்க, பொங்கி வருதா. சீக்கிரம் வாங்க. அதிசயமா இல்ல இருக்கு. அம்மா கங்கை தாயே. ஆச்சரியமா இருக்கு. இது தலையில தெளிச்சுட்டா புண்ணியமா. வாங்க, லைன்ல வாங்க, லைன்ல வாங்க. கங்கை பொங்கிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் வாங்க, எல்லாருக்கும் உண்டு. வாங்க வாங்க. வாங்க. வாங்கினவங்களே திரும்பி திரும்பி வந்து வாங்குங்க. வாங்க. எனக்கு 2 கொடுங்க. 2ஆ? ஆமா. கங்கை பொங்குதம்மா, கவலைப்படாத. இந்த கைக்கு ஒண்ணு, அந்த கைக்கு ஒண்ணு. ஒண்ணுதானா? ஏன் 2ஆ வாங்கிட்டு போக கூடாது? ஒண்ணு கொடுங்க. வாங்க. எனக்கு 1 கொடுங்க. சார் சார் யார் சார் வீட்டில்? யார் நீங்க? ஆமா, என்ன வேணும்?
ஆமா இந்த வீட்ல தானே கங்கை பொங்குன்னு பேப்பர்ல போட்டிருந்தாங்க. ஆமாங்க, ஒரு வாரமா சரியான கூட்டம், எங்கனால தாக்கு பிடிக்கவே முடியல. ஐயோ ஞாயிற்றுக்கிழமை வராம போயிட்டீங்களே. கரகாட்டம், காவடி, குழந்தைகளுக்கு மொட்டைன்னு வீடே கோவில் மாதிரி ஆயிடுச்சுங்க. இதானே நீங்க கொடுத்த கங்கை தண்ணி? ஆமாங்க, முதல் 2 நாள் 5 ரூபா 5 ரூபான்னு தான் வித்தோம். அப்புறம் டிமாண்ட் அதிகமாகவே 10 ரூபா 10 ரூபான்னு விற்க ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, உங்களுக்கு எவ்வளவு பாட்டில் வேணும்? நாங்க கங்கை தண்ணியை வாங்க வரல, கங்கை தண்ணியை நிறுத்த வந்தோம். என்ன பேச்சு பேசுறீங்க? கங்கை தண்ணி உங்களால நிறுத்த முடியுமா? அதானே, அகத்தியர் காவேரியை சொம்புக்குள்ள அடக்கினாரு. அது அப்போ கங்கையை எப்படி உங்களால நிறுத்த முடியும்? இப்ப நிறுத்த போறோம் பாருங்க. யோ வார்முகம் போயா. ஏன் மீரா, இவரு சித்தரா இருப்பாரு. எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஒரு சித்தர் கங்கையை வரவழைக்கிறேங்கிறாரு, ஒரு சித்தர் கங்கையை நிறுத்துறேங்கிறாரு. அதானே. சார் நிறுத்திட்டேன் சார். கங்கை தண்ணி வருதான்னு பாருங்க. நின்னுடுச்சு. அப்போ நீங்களும் இன்னொரு சித்தரா? வாயை மூடுங்க. பைப்பு தண்ணியும் சாக்கடை தண்ணியும் லீக் ஆகி உங்க தோட்டத்துக்குள்ள வந்துருச்சு. அத கங்கை தண்ணின்னு சொல்லி பாட்டில் அடைச்சு ஊர் பூரா வியாபாரம் பண்ணிருக்கீங்க. சாக்கடை தண்ணியா? ஆமா, உங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் குடிச்சவங்களுக்கெல்லாம் காலரா, வாந்தி, தலை சுத்தல், கண்ணெரிச்சல், பக்கவாதம், மூட்டு வலி, மூக்கடைப்பு, வயிற்று வலி. என்னத்துக்கு தெருவுல மருந்து வைக்கிற மாதிரி இவ்வளவு வியாதி பேரை சொல்றீங்க? நீங்க கொடுத்த தண்ணியை குடிச்சு இவ்வளவு வியாதி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ஐயோ, உங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடிவு பண்ணிட்டோம். வேண்டாங்க. ரெடியா இருங்க. வாயா. எல்லாம் உன்னால வந்ததுதான். எவனையோ வீட்டுக்கு சித்தர்னு அழைச்சிட்டு வந்து இப்ப பிரச்சனை நமக்கு தானே. இல்ல இல்ல. பாத்தீங்களா, ஜோசியம் பாக்குறது, குறி கேக்குறது, பரிகாரம் செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுனாலதான் நமக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் வருது. பேசாம கடவுளை மட்டும் கும்பிடுங்க. அப்போ நம்ம மனசுக்குள்ள இருந்து கங்கை தன்னால பொங்கும். என்ன நான் சொல்றது சரியா? சபாஷ் மீரா, சபாஷ் மீரா.